நம்ம சங்க இலக்கியம் எழுதப்பட்ட காலத்துல, இடைக்காடர் அப்படின்ற ஒரு தமிழ் சித்தர் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் எழுதிய ஒரு விஷயம், "கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள்" அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. கடல், 7 கடல். கடுகுல சின்ன ஒரு ஓட்டைய போட்டு, அந்த கடுகுக்குள்ள 7 கடல கொண்டு வந்து உள்ள வச்சா எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயம். 2டே 2 வரி, 7 வார்த்தைகள். இதுல உலகம் கொள்ளாத அளவு 7 கடல் எவ்வளோ பெருசு. அவ்வளோ பெரிய விஷயத்த உள்ள கொண்டு வந்து வச்ச ஒரு மகத்தான ஒரு மனிதர். ஒரு மகத்தான ஒரு ஞானி. அவர் தான் வள்ளுவர். இந்த வள்ளுவருக்கு உரை எழுதுறேன். வள்ளுவர் எழுதிய குறள்களுக்கு நான் அர்த்தம் குடுக்குறேன்னு சொல்லி, நம்ம ஊர்ல ஒருத்தர் ஒரு வேல பண்ணி வச்சிருக்காரு. வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை. இந்த உரையில இவர் எதெல்லாம் உள்ள உரிச்சு வச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். வள்ளுவர் அப்படின்றவர் ஒரு ஒரு பெரிய ஞானி, நான் சொன்ன மாரி. அந்த இலக்கிய படைப்புல வெறும் இலக்கியமா மட்டும் நிக்காம, உள்ள தன்னுடைய ஒரு ஒரு மோரல் ஸ்டாண்டர்ட் எப்படி மனுஷன் வாழணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் குடுத்த ஒரு தலைவர். அவர் தான் வள்ளுவர். இந்த வள்ளுவருக்கு உரை எழுதுறதுல என்ன பிரச்சனை அப்டின்னா, உரை எழுதுறேன்னு சொல்லி பல பேர் உரை எழுதியிருக்காங்க. இந்த உரை அப்டின்ற அந்த வார்த்தையே எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா, நீங்க ஒருத்தர் இப்ப வேற மொழியில ஒரு விஷயத்த வந்து எழுதியிருந்தாருன்னா, நம்ம மொழிக்கு நம்ம அத டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பட் நம்ம மொழியில ஒருத்தர் எழுதியிருக்காரு. பட் அந்த அந்த கேப் ரொம்ப அதிகம். வள்ளுவர் வாழ்ந்த காலத்துல அவர் பேசின மொழி, அந்த மொழி நடை அப்டின்றது வேற. இன்னைக்கு நீங்க படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. முக்கியமா நாலடியார், நற்றிணை, கலித்தொகை. இது நம்ம மாடர்ன் தமிழுக்கும், இதுக்கும் ரொம்ப கேப். ஓகே. நீங்க வந்து புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம். அப்ப இதுக்கு உரை எழுதுனா என்ன பிரச்சனை அப்டின்னா, நம்ம ஆக்சுவலி உரை எழுதக்கூடாது. ஆக்சுவலி உரைனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு பேராஃப்ரேசிங் பொழிப்புரை. ஒரு ஆத்தர் ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு நான் என்னுடைய வழியில நான் ஒரு விளக்கம் சொல்றேன். ஐ கிவ் மை இன்டர்பிரேஷன். அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா, ஒருத்தருடைய ஒரிஜினல் வொர்க் அப்டின்றது ஒரிஜினல் வொர்க் தான். அந்த வொர்க்குக்கு உங்களுடைய மீனிங்க நீங்க உள்ள கொண்டு வந்து சொருகுனீங்கன்னா, அது ஒழுங்கா வராது. ஒழுங்கா வரல. வைரமுத்து பண்ணி வச்சதும் ஒழுங்கா இல்ல. உள்ள நெறைய வேலைகள் பார்த்து வச்சிருக்காரு. வேலைகள் அப்படின்றதையும் தாண்டி அவருடைய கருத்துகள், அவருடைய நாத்திக கருத்துகள், அவருடைய திராவிட கருத்துகள் எல்லாம் உள்ள இருக்கு. எங்கெல்லாம் கடவுள் அப்படின்ற மாரி அந்த ரெஃபரன்ஸ்லாம் உள்ள இருக்கோ, ஒண்ணு அந்த வார்த்தைய காணோம். இன்னொன்னு அந்த லாங்குவேஜ் அப்படியே சாஃப்ட் பண்ணி, அப்படியே மேம்போக்கா பேசி வச்சுட்டு போயிருப்பாரு. அப்போ வள்ளுவர் அப்படின்ற ஒருத்தர், அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்குன்னு தனிப்பட்ட பிலீஃப்ஸ் இருந்திருக்கலாம். அவருக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை முறைகள் இருந்திருக்கலாம். அவருடைய மாரல் சென்சிபிலிட்டீஸ் அதற்கு ஏற்ற மாதிரி அவரு எழுதி வச்சிருக்காரு. உங்களுக்கு வள்ளுவர் பேசின விஷயத்துல உடன்பாடு இல்லன்னா, ஃபர்ஸ்ட் இங்க நீங்க வரக்கூடாது. வள்ளுவருடைய இந்த டெக்ஸ்ட் அப்படின்றது அவர் எழுதி வச்ச ஒரு விஷயம். இது அவருடைய வார்த்தைகள். நீங்க உங்களுடைய ஐடியாலஜிய, இல்ல உங்களுடைய நம்பிக்கைய, இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாரி விஷயத்த நீங்க உள்ள கொண்டு வந்து நீங்க சொருக முடியாது. அது வள்ளுவருக்கு செய்யும் துரோகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த உரை அப்படின்ற விஷயமே தப்பு. இவங்க உரை எழுதுறேன் அப்படின்ற பெயர்ல நெறையா இடைச்செருகல் பண்ணியிருக்காங்க. அவங்க டெக்ஸ்ட்ட கொண்டு உள்ள போட்டு வச்சிருக்காங்க. வள்ளுவர் பேசாத விஷயங்கள, அவர் நம்பாத விஷயங்கள, அவர் பார்த்தாருன்னா, அவருக்கே தெரியாது. இது வந்து நம்ம ஒர்க்கான்னு அவரே யோசிப்பாரு. அந்த மாரி பல ஒர்க்லாம், பல வேலைகள்லாம் பண்ணி வச்சிருக்காரு வைரமுத்து. இப்போ ஒரு இலக்கிய படைப்பை நீங்க மொழி மாற்றம் செய்யும்போது, அத நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அந்த ஒரிஜினல் மீனிங் அங்க வருதா? அது மிக முக்கியம். அந்த கிராமர், அந்த அந்த மொழி நடை, அந்த பொயட்டிக் லாங்குவேஜ், அவங்க சொல்ற உள் அர்த்தம், அது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சரியான டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது எப்படி அமையும் அப்படின்னா, அத எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரிஜினல் மொழியினுடைய அதனுடைய கிராமர் அப்படின்றதையும் தாண்டி, அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைய நான் மொழிமாற்றம் பண்றேன் அப்படின்றதையும் தாண்டி, அந்த மொழியில அது எவ்வளவு அந்த அந்த ஒரு இலக்கிய சூழல்ல அந்த சிமிலி, அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இதெல்லாம் கணக்குல வச்சு, அழகா, நேச்சுரலா அது வந்து டிரான்ஸ்லேஷன் மாரியே தெரியக்கூடாது. அந்த மாரி பண்றது தான் ஒரு சரியான டிரான்ஸ்லேஷன். ஓகே. நீங்க வந்து இங்க டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணல. ஒரு ஒரு அவுட்டேட்டட் ஓல்ட் ஃபேஷன் லாங்குவேஜ். ஓகே. தமிழ் இன்னைக்கு பயன்படுத்தப்படாமல் இருக்கிற ஒரு ஆர்காயிக் லாங்குவேஜ். நீங்க அங்க இருந்து மாடர்ன் தமிழுக்கு நீங்க மாத்துறீங்க அப்படின்னா, அர்த்தம் மாறவே கூடாது. வள்ளுவர் எழுதி வச்ச தமிழ நீங்க அப்படியே மாடர்னைஸ் பண்றீங்க. அவ்வளோதான். ஆனா, யூசுவலா இங்க அப்படி பண்றதில்ல. அவங்களுடைய நம்பிக்கைகள், அவங்களுடைய அரசியல் கருத்துகள், அதெல்லாம் உள்ள வந்திருக்கும். அப்போ ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஷேக்ஸ்பியர்.
ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலம் கிபி 1500கள். 500, 600 அந்த பீரியட்ல. அவர் எழுதின அந்த ஆங்கிலம் அப்படின்றது, அதுக்கு முன்னால வந்த நீங்க ஒரு சில ஒர்க்லாம் பார்க்கலாம். லைக் கேன்டர்பரி டேல்ஸ். நீங்க அவங்களுடைய ஆங்கிலத்த பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியாது. அப்ப ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த ஒரு ஆங்கிலத்துக்கும், கேன்டர்பரி டேல்ஸ் எழுதப்பட்ட காலத்துல அவங்களுடைய ஆங்கிலத்துக்குமே பல வேறுபாடு உண்டு. அப்படியே அந்த வார்த்தைகள்லாம் அந்த வார்த்தைகளையும் தாண்டி அந்த ஆங்கில எழுத்துக்களே வேற மாரி இருக்கும். அந்த ஷேப்பே வேற மாரி இருக்கும். அப்ப 1500கள்ல ஷேக்ஸ்பியர் அவருடைய சானட்ஸ் அண்ட் பிளேஸ் அதெல்லாம் வந்து எழுதுறாரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு நாடகம் எனக்கு ரொம்ப பெர்சனலா பிடிச்ச ஒண்ணு வந்து மேக்பெத். மேக்பெத் நீங்க நீங்க படிச்சிருக்கலாம், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க அத படமா கூட பார்த்திருக்கலாம். இந்த ஒரே ஒரு சின்ன ஒர்க் மொத்தமே மொத்தமே ஒரு 80 பேஜஸ் தான். இந்த ஒரு விஷயத்த வச்சு நெறைய படங்கள், நெறைய ஆப்பராஸ், நெறையா நாடகங்கள் எல்லாம் வந்திருக்கு. அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும். ஷேக்ஸ்பியருடைய அந்த ஒரு கதை சொல்லல் முறை, அவருடைய மொழி நடை எல்லாம் பயங்கரமா இருக்கும். இப்போ இது ஒரு எடிஷன். பென்குயின் போட்டிருக்காங்க. பெலிக்கன் எடிஷன். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியருடைய அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் அது இங்க போட்டிருப்பாங்க. கீழ பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் குடுத்திருப்பாங்க. அவர் எழுதின வார்த்தை எதையும் மாத்தியிருக்க மாட்டாங்க. கீழ வந்து அந்த இண்டிவிஜுவல் வார்த்தைக்கு வந்து அர்த்தம் போட்டிருப்பாங்க. நம்மளுடைய மாடர்ன் இங்கிலீஷ்ல. இப்படித்தான் ஒரு டெக்ஸ்ட்ட வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் நம்ம எழுதணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவரு இங்க ஒண்ணு போட்டிருப்பாரு. நான் ஒண்ணு சொல்றேன்னு சொல்லி வேற ஒண்ணு எழுதி வச்சிருப்பாங்க. வைரமுத்துலாம் அப்படித்தான் பண்ணி வச்சிருக்காரு. நான் அத படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு அப்புறமா. அப்போ ஒரு ஒர்க்க நம்ம எப்ப நம்ம மதிப்போம் அப்படின்னா, அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ட நம்ம மாத்தவே கூடாது. அந்த லைன்லாம் அப்படியே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லைனுக்கு ஒரு நம்பர் குடுத்திருப்பாங்க. இந்த நம்பருக்கு கீழ ஒரு நோட்ஸ் குடுத்திருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த நாடகத்தினுடைய அந்த ஓப்பனிங் லைன், அந்த ஓப்பனிங் சீன் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அந்த 3 விட்சஸ் வருவாங்க. மேக்பெத்த பார்க்கறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விட்ச் அவங்க சொல்றாங்க, "வென் ஷால் வி 3 மீட் அகெயின் இன் தண்டர், லைட்னிங் ஆர் இன் ரெயின்." இன்னொரு விட்ச் சொல்றாங்க, "வென் த ஹர்லி பர்லி இஸ் டன்." ஸோ வாட் இஸ் ஹர்லி பர்லி? அதுக்கு இதுல மீனிங் போட்டிருக்காங்க பாருங்க. ஹர்லி பர்லினா டர்மாயில். வாட் இஸ் டர்மாயில்? டர்மாயில்னா ஒரு ஒரு கன்ஃப்யூஷன், ஒரு குழப்பம். இவங்க இப்படி பேசி முடிச்ச உடனே அந்த 3 விட்ச் அவங்க சொல்லுவாங்க, "ஆனான்." ஆனான்னா என்ன? ஏஎன்ஓஎன். வாட் இஸ் ஆனான்? அட் ஒன்ஸ் அப்படிம்பாங்க. அட் ஒன்ஸ்னா உடனே. அப்ப ஆனன்னா அட் ஒன்ஸ். ஓகே. இப்படித்தான் இவங்க வந்து அவங்களுடைய டெக்ஸ்ட்ட இப்படித்தான் அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அத நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஆக்ட் 3 சீன் 2 ஓகே. அதுல ஒரு விஷயம் அவங்க பேசுவாங்க. லேடி மேக்பெத் இருக்காங்கல்ல, அவங்க மேக்பெத் கிட்ட சொல்லுவாங்க. "ஹவ் நவ் மை லார்ட், வை டு யூ கீப் அலோன் ஆஃப் சாரியஸ்ட் ஃபேன்சிஸ் யுவர் கம்பேனியன்ஸ் மேக்கிங்." இதுல ஆஃப் சாரியஸ்ட் ஃபேன்சிஸ் அப்பன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, இங்க போட்டிருக்காங்க பாருங்க. மோஸ்ட் பெயின்ஃபுல் டெலியூஷன்ஸ். ரொம்ப வலி தரக்கூடிய டெலியூஷன். சாரியஸ்ட் ஃபேன்சிஸ்னா பெயின்ஃபுல் டெலியூஷன்ஸ். இப்ப நம்ம பாரிசாலன் பேசுறாரு இல்லையா? பாஷா. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். கம்யூனிசம் பத்தி அவரு பேசுறாரு. கம்யூனிசம் பத்தி பேசிட்டு, கார்ல் மார்க்ஸே ஒரு ஜூ தானே! கார்ல் மார்க்ஸ் ஒரு ஜூவாம். அதனால இதுவும் ஜூஸ் பண்ண விஷயம். ஜூஸ் பண்ண விஷயம். ஜூஸ் வந்து உலகத்த கெடுக்கிறதுக்காகவே கம்யூனிசம உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவரு பேசிட்டு இருக்காரு. இதான் சாரியஸ்ட் ஃபேன்சிஸ். பெயின்ஃபுல் டெலியூஷன்ஸ். கார்ல் மார்க்ஸ் ஒரு ஜூ தான். அவரு ஜூயிஷ் குடும்பத்தில பிறந்திருந்தாலும், அவர் தன்னை ஒரு யூதனாகவோ, தன்னை ஒரு யூத மதத்தின் ஒரு ஆளாகவோ அவர் காமிச்சுக்கல. அவர் ஒரு நாத்திகர். அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னவர். கடவுள வந்து தூக்கி எறியணும். கடவுள் தான் எனக்கு உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, கடவுள வெறுத்தவர், கடவுள தூக்கி தூர போட்டவர், தன்னுடைய அடையாளத்த மறைச்சவர். அவர் ஒருபோதும் நான் ஒரு யூதன். அதனால தான் நான் கம்யூனிசம கொண்டு வந்தேன். யூத மக்களே வாங்க எல்லாம் கம்யூனிஸ்ட்டா மாறுவோம்ன்னு சொல்லி, அவர் எந்த ஒரு பெர்சனல் காலும் குடுக்கல. இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, அதற்கான மூல காரணம் என்ன? இப்ப 2 பேர் சண்ட போடுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் வேற வேற காஸ்ட்ன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 2 பேரும் வேற வேற காஸ்ட். இவங்க அடிச்சுக்கிறதுக்கு வேற பல காரணங்கள் இருக்கலாம். இவன்கிட்ட காசு வாங்கிட்டு காச குடுக்காம இருந்திருக்கலாம். இல்ல இவங்க 2 பேருக்கும் வேற வேற சில பகைகள்லாம் இருந்திருக்கலாம். ஆனா, அன்லெஸ் இவங்க 2 பேரும் சண்ட போடுறதுக்கு காரணமே இவங்க 2 பேரும் வேற வேற காஸ்ட் அப்டின்றது இருந்தா மட்டும் தான், நீங்க இத ஒரு ஜாதி சண்டையா கொண்டு வர முடியும். ஓகே. இவன் ஒரு காஸ்ட், இவன் ஒரு காஸ்ட். ஏன் அடிச்சுக்கிறான்? இவங்க 2 பேரும் யாரு காஸ்ட் பெருசு, யாரோட ஜாதி பெருசுன்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க அப்டின்னா மட்டும் தான்,
இது வந்து ஒரு ஜாதி சண்டை. மற்றபடி இது ஒரு பெர்சனல் சண்டை. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இவங்க 2 பேரும் வேற ஒரு காரணத்துக்காக அடிச்சுக்கிட்டாலும், இல்லங்க இவன் வந்து இந்த காஸ்ட்டு, இதனால தான் இந்த காஸ்ட் அடிச்சான். அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா, அதுக்கு பேரு காஸ்டிசம். அதுக்கு பேரு ரேசிசம். ஒரு பெர்சனல் பிரச்சனைக்குள்ள ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு இனம் இதெல்லாம் உள்ள கொண்டு வந்து சொருகுற வேல. இதத்தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. என்னைக்குமே கார்ல் மார்க்ஸ் வந்து நான் ஒரு யூதன். அதனால் மக்களே கம்யூனிசம் அப்படின்றது ஒரு யூதர்களுக்கான ஒரு ஒரு கொள்கை. எல்லாம் இங்க வாங்க. அப்படியா பேசினாரு அவரு? இல்லன்னா ஜூஸ் மட்டும் தான் உள்ள அலவுடு. கம்யூனிச கொள்கையில, கம்யூனிச நாடுகள்ல ஜூஸ் மட்டும் தான் உள்ள வரணும். அப்படி எங்கேயாவது பேசினாங்களா? ஆனா சம்மந்தமே இல்லாம, இது வந்து பார்த்தீங்களா, கார்ல் மார்க்ஸ் ஒரு யூதர். அதனால கம்யூனிசம கண்டுபிடிச்சது அவர்தான். அதுக்கு ஒரு ஷேப் குடுத்து அத கொண்டு வந்தவர் அவர்தான். அதனால கம்யூனிசம் இஸ் ஈக்குவல் டூ ஜூடாயிசம். கம்யூனிசம் இஸ் ஈக்குவல் டூ ஜூஸ். இப்படி பேசுறதுக்கு பேர் தான் இவரு ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, சாரியஸ்ட் ஃபேன்சிஸ், பெயின்ஃபுல் டெலூஷன்ஸ். ஓகே, நம்ம பாஷாவ விட்டுறலாம். அவர் இப்படி தான் பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா, ஹி இஸ் இன் அ டெலூஷனல் வேர்ல்ட் இல்லையா? இப்படி தான் பேசிட்டு இருப்பாரு. எங்கெல்லாம் ஜூஸ் இருக்காங்களோ, அங்கெல்லாம் உள்ள புகுந்து இது யூத இலுமினாட்டி சதி அப்படிதான் பேசி வச்சிருப்பாரு. அவர் பாட்டுக்கு பேசட்டும். விட்டுறலாம். ஹி இஸ் இன் அ சாரியஸ்ட் ஃபேன்சிஸ். விட்டுருங்க. ஓகே. இப்போ இந்த உரை எழுதுற வேலைய தப்புன்னு நான் சொல்லியிருப்பேன். அது ஏன்னா, நீங்க உலகம் முழுக்க நீங்க எங்க பார்த்தாலும் சரி, எங்கெல்லாம் ஒரு இலக்கிய படைப்புக்குள்ள புகுந்து, நாங்க அத பேராஃப்ரைஸ் பண்றோம். நாங்க உரை எழுதுறோம்னு சொல்லி கெளம்புனாங்களோ, இவங்க பண்ண வேலை என்னன்னா, அவங்களுடைய பெர்சனல் ஃபெய்த், அவங்களுடைய பெர்சனல் நம்பிக்கைகள், பெர்சனல் விஷயங்கள், பெர்சனல் புரொபகண்டா, பெர்சனல் அஜெண்டா எல்லாம் உள்ள கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பைபிள்ல. பைபிள் வந்து எழுதப்பட்ட அந்த ஒரிஜினல் மொழி வந்து கிரீக் அண்ட் ஹீப்ரு. ஓகேங்களா? அப்ப இந்த மொழிகள்ல இருந்து ஆங்கிலத்துக்கு பலமுறை பைபிள வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து த மெசேஜ் அப்படின்ற ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷன். அது ஒரு டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அது ஒரு பேராஃப்ரைஸ். அத பண்ணவர் யாருன்னா, ஆக்சுவலி எப்படி பண்ணுவாங்கன்னா, நெறைய ஸ்காலர்ஸ் இருப்பாங்க. ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த 50 பேர் சேர்ந்து 50 பேரும் அவங்களுக்கு அந்த ஒரிஜினல் மொழியும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, 50 பேர் சேர்ந்து ஸ்காலரா இருப்பாங்க. படிச்சிருப்பாங்க, விஷயம் தெரியும். அவங்க பண்ணுவாங்க. பட் இந்த மெசேஜ் அப்படின்ற இந்த ஒரு பேராஃப்ரைஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, யூஜன் பீட்டர்சன் அப்படின்ற ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு பாஸ்டர். அவர் என்ன பண்ணாரு, நான் பண்றேன்னு சொல்லி பண்ணாரு. பைபிள ஒரிஜினல் மொழியிலிருந்து நான் மொழிபெயர்க்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாரா, இவர் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்புல ஒரு சில பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டு. அத ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள்ல ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் ஒண்ணு உண்டு. "த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட்" அப்படின்ற ஒரு வசனம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுள் ஒரு ஒரு மேய்ப்பனாக இருந்து என் வாழ்க்கைய பார்த்துக்கிறாரு. அவர் ஒரு மேய்ப்பனாக எனக்கு இருப்பதனால், என்னுடைய தேவையை அவர் சந்திக்கிறபடியினால், எனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவருக்கு தெரியும் அப்படின்றதுனால, ஐ ஷால் நாட் வாண்ட். இது ரொம்ப ஒரு அழகான ஒரு பொயட்டிக்கான ஒரு லாங்குவேஜ். ஐ ஷால் நாட் வாண்ட். எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாமல் அவர் என்னை பார்த்துக் கொள்வார். என்னுடைய தேவைகளை அவர் பூர்த்தி பண்ணுவார் அப்படின்ற ஒரு அழகான ஒரு அர்த்தம். அத இவர் எப்படி மாத்தி வச்சிருக்காருன்னு பாருங்களேன். காட் மை ஷெப்பர்ட், ஐ டோன்ட் நீட் எ திங். கடவுளே! என் மேய்ப்பனே! எனக்கு எதுவுமே தேவையில்ல. நான் ஒரு கேஷுவலா ஒரு மாடர்ன் லாங்குவேஜ்க்கு கொண்டு வரேன் அப்படின்ற பெயர்ல, ஐ டோன்ட் நீட் எ திங். இது ரொம்ப ரொம்ப கேஷுவலா போயி, அந்த அந்த ஒரு ஆக்சுவலி இது ஒரு கவிதை. ஓகே. இது ஒரு பாடல். பாடலாக எழுதப்பட்ட விஷயத்த, இப்ப ஷேக்ஸ்பியர நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் எழுதின மொழி நடை அப்படின்றது பயங்கர ரிச்சா இருக்கும். அவர மாரி நம்ம வந்து எழுதவே முடியாது. நம்ம வந்து யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸ ஒரு பேப்பர்ல கொண்டு வரும்போது, பயங்கர அந்த பொயட்டிக் மீட்டர்லாம் சொல்லுவாங்கல்ல. இயாம்பிக் மீட்டர்ன்னு சொல்லுவாங்க. எந்த வார்த்தை, எந்த இடத்துல எப்படி ஒலிக்கணும் அப்படின்ற மாரி அழகா பண்ணி வச்சிருப்பாரு. அவருடைய வார்த்தைய நம்ம இன்னைக்கு கொண்டு வரும்போது, என் இஷ்டத்துக்கு நம்ம வந்து பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இவர் அப்படித்தான் பண்ணி வச்சிருப்பாரு. இதையும் தாண்டி இது ஒரு இது ஒரு கேஷுவல் டோன். ஓகே, விட்டுருங்க. இதையும் தாண்டி உள்ள பல வேலைகள்லாம் பண்ணியிருப்பாரு. இன்னொரு வசனம் ஒண்ணு உண்டு. 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 6 அப்படின்ற ஒரு இடத்துல, எந்தெந்த தவறுகள்லாம் செஞ்சீங்கன்னா, நீங்க வந்து என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சீங்கன்னா, நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்ற மாரி ஒரு வசனம் ஒண்ணு உண்டு. அத நான் படிக்கிறேன். "டோன்ட் பி டிசீவ்ட். நெய்தர் தி செக்சுவலி இம்மாரல்." பாலியல் ரீதியாக மோசமா இருக்கிற மக்கள், நார் அடல்டரஸ். அடல்டரஸ்னா மேரேஜ் ஆயி ஒய்ஃப்க்கு துரோகம் பண்றவங்க. நார் மென் ஹூ பிராக்டிஸ் ஹோமோசெக்சுவாலிட்டி. ஹோமோசெக்சுவாலிட்டிய பிராக்டிஸ் பண்ற ஆண்கள். நார் தீவ்ஸ், நார் த கிரீடி, நார் ட்ரங்கர்ட்ஸ், நார் ரிவைலர்ஸ்.
அடுத்தவன மோசமான வார்த்தையில பேசுறவங்க. நார் ஸ்விண்ட்லர்ஸ். பண ஆசை காட்டி மக்கள ஏமாத்துறவங்க. அடுத்தவங்க கிட்ட பணத்த புடுங்குறவங்க, திருடுறவங்க. வில் இன்ஹெரிட் த கிங்டம் ஆஃப் காட். கடவுளுடைய ராஜ்யத்தை, கடவுளுடைய அந்த ஒரு அரசாட்சியில் யார் உள்ள வருவாங்கன்னா, இந்த மாரி குற்றம் செய்றவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்கலாம், இவங்கலாம், இவங்கலாம்ன்னு சொல்லி. இப்ப இவருடைய டிரான்ஸ்லேஷன்ல unjust people who don't care about God will not be joining in his kingdom. Those who use and abuse each other, use and abuse sex, use and abuse the earth and everything in it, don't qualify as citizens in God's kingdom. ஓகே. இதுல ஒரிஜினல் லாங்குவேஜ்ல போடப்பட்டிருந்த, ஸ்பெசிஃபிக்கா போடப்பட்டிருந்த பல விஷயங்கள காணோம். முக்கியமா ஹோமோசெக்சுவாலிட்டி. அத மாத்தி அவர் என்ன போட்டிருக்காரு, யூஸ் அண்ட் அபியூஸ் செக்ஸ். செக்ஸ யூஸ் பண்றவங்களும், அபியூஸ் பண்றவங்களும் காட் கிட்ட போக மாட்டாங்க. அப்ப இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்த விட்டாரு. அப்ப இதுல என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, நீங்க செக்ஸ் வச்சுக்கலாம். ஆஸ் லாங் அஸ் நீங்க அத அபியூஸ் பண்ணாத வரைக்கும். அபியூஸ் மட்டும் பண்ணாதீங்க. நீங்க பண்ணிக்கலாம். அப்ப இந்த வசனத்த எடுத்து வச்சு இங்க எப்படி பேசுவாங்கன்னா, ஹோமோசெக்சுவாலிட்டி ராங் கிடையாது. நம்ம அத அபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஆண் இன்னொரு ஆண வந்து ரேப் பண்ணக்கூடாது. மத்தபடி அவங்க கன்சென்சுவலா உறவு வச்சுக்கலாம்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. இத எடுத்து வச்சுக்கிட்டு. அப்போ இதுக்கு பேரு வந்து டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இதுக்கு பேரு அவரே ஒத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, இட்ஸ் அ பேராஃப்ரைஸ். பொழிப்புரை பண்றேன்னு சொல்லி பண்ணாரு. மீனிங்கே மாத்தி வுட்டாரு. இதே யூஜின் பீட்டர்சன் தான் அவருடைய கடைசி காலத்துல ஹோமோசெக்சுவாலிட்டி தப்பு கிடையாது. அது ஒரு சரியான ஒரு பிராக்டிஸ் தான். நம்ம அவங்க மேல சிம்பத்தி காட்டணும். வி ஷுட் சிம்பத்தைஸ் வித் தெம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அவருடைய பெர்சனல் பிலீஃப் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி இஸ் கரெக்ட். தப்பில்ல. அது உங்களுடைய நம்பிக்கையா இருக்கலாம். நீங்க அதுக்கு ஆதரவா இருக்கலாம். நீங்க அத ஆதரிக்கலாம். நீங்க வந்து பிரைட் பரேட் போகலாம். எல்லாம் பண்ணலாம். ஆனா, ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஒண்ணு சொல்லுது. ஆனா, உங்களுடைய பெர்சனல் நம்பிக்கைய கொண்டு வந்து நீங்க உள்ள சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாது. அது குற்றம். அது அந்த ஒரு இலக்கிய படைப்புக்கு, இன் திஸ் கேஸ் பைபிளுக்கு நீங்க செய்ற துரோகம். ஓகே. அப்போ ஒரிஜினல் ஆத்தர் அவர் மைண்ட்ல வச்சு என்ன எழுதினாரோ, நீங்க அதத்தான் உள்ள கொண்டு வரணும். இவங்க என்ன பண்றாங்க, நான் படிக்கிறேன் கேளுங்களேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நம்ம வைரமுத்து இதுல என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, மொழியின் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதன்மையாய் கொண்டவை. அதுபோல் உலகத்தின் உயிர்கள் எல்லாம் ஆதி பகவன் என்று நம்பப்படும் மூல ஆற்றலையே முதன்மையாய் கொண்டவை. இந்த உரையில 2 வேலைய இவரு பார்த்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? ஆதி பகவன் என்று நம்பப்படும். வள்ளுவர் காட் பத்தி பேசும்போது, ஹி மென்ட் இன் அன் அப்சல்யூட் டோன். அப்போ வாட் இஸ் தட்? அப்சல்யூட் டோன்னா, கடவுள் இருக்காரு. ஆதி பகவன் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு அப்படின்றத இவர் நம்பி, அந்த ஒரு ஃபவுண்டேஷனுக்கு மேல, அந்த ஒரு ப்ரீ கன்சீவ்ட், அந்த ஒரு ப்ரீ அஸ்யூம்ட் அந்த ஒரு நம்பிக்கைய வச்சு தான் இவரு ஸ்டார்ட் பண்றாரு, வள்ளுவர். இவர் என்ன சொல்றாரு? ஆதி பகவன் என்று நம்பப்படும். வள்ளுவர் ஒருபோதும் ஆதி பகவன்னு மக்கள் சொல்றாங்க. அந்த அப்படிலாம் வள்ளுவர் சொல்லல. வள்ளுவர் அஸ்யூம் பண்றாரு. தேர் இஸ் எ காட். அவங்க ஆதி பகவன் அப்படின்ற கடவுள். ஓகே. இவர் என்ன சொல்றாரு? நம்பப்படும். இதே மாரி வார்த்தைய வந்து இவங்க பல இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. நான் அத படிச்சு காட்டுறேன். ஆற்றலையே முதன்மையாய் கொண்டவை. அதான ஆற்றல். ஆதி பகவன்னு சொல்லியாச்சு. அவங்க கடவுளா இருக்கலாம். கடவுள் என்று நம்பப்படும். கடவுள் என்று பேசப்படும். கடவுள் என்று சொல்லப்படும். அப்படிலாம் வள்ளுவர் சொல்லல. அவரு கிளியரா சொல்றாரு. ஆதி பகவன். தே எக்ஸிஸ்ட். ஓகே. தே ஆர் தேர் அப்படின்ற விஷயத்துல இருந்து தான் இவரு ஸ்டார்ட் பண்றாரு. இவரு என்று நம்பப்படும். அடுத்த வார்த்தை மூல ஆற்றலையே. ஆற்றல்னா என்னங்க? பவரா? ஆக்சுவலி இந்த ஆற்றல் அப்படின்ற வார்த்தைய வந்து இவரு இருக்கார்ல, ஸ்டீபன் ஹாக்கிங். அவரும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டீபன் ஹாக்கிங் அவர் இறக்கறதுக்கு முன்னால அவர் எழுதின கடைசி புத்தகம், பிரீஃப் ஆன்சர்ஸ் டு தி பிக் கொஸ்டின்ஸ். அந்த புக்ல அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், இஸ் தேர் அ காட் அப்படின்ற ஒரு சாப்டர்ல கடவுள் இருக்கிறாரா? அப்படின்ற அந்த ஒரு சாப்டர்ல கடவுள் இல்லை, கடவுள் இல்லை இதெல்லாம் அவரு பேசிருவாரு. பேசிட்டு லாஸ்ட்டா அவர் எப்படி அத முடிக்கிறாருன்னு பாருங்களேன். இஃப் யூ லைக் உங்களுக்கு வேணும்னா, யூ கேன் கால் த லாஸ் ஆஃப் சயன்ஸ் காட். அறிவியல் விதிகள் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க கடவுள்னு வேணா அழைச்சுக்கலாம். பட் இட் வுட்ன்ட் பி எ பெர்சனல் காட் தட் யூ வுட் மீட் அண்ட் புட் கொஸ்டின்ஸ் டூ. உங்களுக்கு வேணும்னா நீங்க இப்படி சொல்லிக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கும் கிராவிட்டி, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்,
இந்த மொத்த கோள்களையும் தன்னகத்தே பிடித்து வைத்திருக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்க அத கடவுள்னு வேணா நீங்க அழைச்சுக்கலாம். ஆனா, நீங்க நம்புற மாதிரி அது ஒரு பெர்சனல் காட் கிடையாது. அந்த மூல ஆற்றல் இருக்குல்ல, எனர்ஜி, ஸ்பேஸ் அண்ட் டைம். இந்த 3ம் தான் இந்த உலகம் தோன்றதுக்கான காரணம்னு சொல்லி இவரு பேசியிருப்பாரு ஹாக்கிங்ஸ். இந்த 3 தான் கடவுளா நீங்க வச்சுக்கலாம். இப்ப நம்ம வைரமுத்தும் அப்படித்தான் பேசிட்டு இருக்காரு. மூல ஆற்றலே, மூல ஆற்றல் என்று நம்பப்படும் இந்த மாரி வார்த்தைகள்லாம் வள்ளுவரே பேசல. இவங்க பேசி வச்சிருக்காங்க. இதான் பிரச்சனை. அப்போ முதல் குறளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திராவிடத்த உள்ள கொண்டு வந்து நல்லா சொருகி விட்டுருக்காங்களா? அடுத்து படிக்கிறேன் கேளுங்க. "தெய்வம் தொழால் கொழுந்தன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை." கடவுள வணங்காம தன்னுடைய கணவனையே வணங்குனவள், அப்படி ஒரு பெண் செய்யும்போது, அவங்க மழை பெய்யினா பெய்யும். இதான் அவருடைய அர்த்தம் இல்லையா? இத பத்தி இவர் நம்ம சாலமன் பாப்பையா, அவர் எப்படி எழுதியிருப்பார்ன்னா, "பிற தெய்வங்களை தொழாமல் கணவனையே தெய்வமாக தொழுது வாழும் மனைவி, பெய் என்று சொன்னால் மழை பெய்யும்." ஓகே. இப்ப இதுக்கு நம்ம வைரமுத்து, கட்டமைக்கப்பட்ட தெய்வங்களை வணங்காமல் பாத்தீங்களா? கட்டமைக்கப்பட்ட தெய்வங்களாம். கட்டி வந்த கணவனையே தெய்வமாக தொழுது எழுகிறவள், பெய்யென்று சொன்னவுடன் பெய்யும் மழை எப்படியோ அப்படி நன்மை தருவாள். நீங்க இதுல பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தைய பாத்தீங்களா? கட்டமைக்கப்பட்ட தெய்வங்களை. அப்ப என்ன அர்த்தம்? கடவுள்னு ஒருத்தர் இல்ல. இவங்களே கட்டமைச்சிருக்காங்க. இத வந்து வள்ளுவர் சொன்னா பரவால்ல. வள்ளுவர் ஒரு நாத்திகரா இருந்து, அவருடைய கருத்துக்கள அவர் பேசியிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லையே! நோ ப்ராப்ளம். ஆனா, இவர் சொல்றாரு, கட்டமைக்கப்பட்ட தெய்வங்களை. இவருடைய நாத்திகத்த உள்ள கொண்டு வந்து ஒரு அர்த்தமே இல்ல. ஆனா, உள்ள கொண்டு வந்து எங்கெல்லாம் தெய்வங்கள் இருக்காங்களோ, அங்கெல்லாம் கட்டமைக்கப்பட்ட, என்று நம்பப்படுகிற, இப்படி உருவாக்கப்பட்ட, இப்படிலாம் பேசி வச்சிருப்பாங்க. அடுத்து முக்கியமானது 107வது குறள். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாம் படிச்சிருப்போம். 107வது குறள். "எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு." ஓகே. இதுல அந்த எழுபிறப்பு, இந்த 7 பிறப்பு, எந்த ஒரு உயிரா இருந்தாலும் அவங்களுக்கு 7 பிறவிகள் உண்டு. அவங்களுடைய நோக்கமே இந்த இந்த பிறவியிலிருந்து விடுபட்டு மோட்சத்த அடையணும் அப்படின்றது தான் இந்து மதத்தினுடைய கோர் பிலீஃப். ஓகே. அப்ப எழுபிறப்புனா 7 பிறவிகள். ஓகே. இட்ஸ் அபௌட் ரீஇன்கார்னேஷன். இவரு இதுக்கு முன்னால இவருடைய குரு இருக்கார்ல, கருணாநிதி. அவர் என்ன எழுதி வச்சிருப்பார்ன்னா, "7 தலைமுறைக்கு என்றும், 7 பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல." எப்படியாம்? 7 பிறவின்னு சொல்லி மிகைப்படுத்தி இவங்க சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. இவங்க ஒரு 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 அட்ஜெக்டிவ உள்ள ஆட் பண்றாங்க. அதுக்கு ஒரு பிரிஃபிக்ஸ் ஒண்ணு ஆட் பண்ணுவாங்க. மிகைப்படுத்தி கூறுவது போல. அப்படி வள்ளுவர் சொல்லவே இல்லையேங்க. வள்ளுவர் அதான் நான் சொன்னேன். அப்சல்யூட்னஸ். அவர் அந்த 7 பிறப்பு, கடவுள், கடவுளுடைய இருப்பு, அவர் செய்யும் செயல்கள் இந்த மாரி எல்லா விஷயத்தையும் ஹி பிலீவ்ஸ். இவர் வந்து கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ற மாதிரி அப்பல்லாம் எங்கேயும் சொல்லல. ஆனா இவரு போட்டிருப்பாரு பாருங்க. இவரு வைரமுத்து. எழுபிறப்பு அப்படின்றத 7 தலைமுறைக்கும் மாத்தியாச்சா? அப்படியே மாத்தியாச்சு. அடுத்து 10வது குறள். இது நம்ம படிச்சிருப்போம். நான் போன வருஷம் போட்ட ஒரு வீடியோ ஒண்ணு உண்டு. அதுல நான் பேசியிருப்பேன் இத பத்தி. இந்த ஒரு குறள நான் பேசியிருப்பேன். "பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார்." இந்த பிறவி அப்படின்ற இந்த ஒரு பெருங்கடல யாரு நீந்த முடியும் அப்படின்னா, யாரெல்லாம் கடவுளுடைய பாதத்த போய் சேர்றாங்களோ, அவங்களால முடியும். மத்தவங்களால முடியாது அப்படின்றது தான் வள்ளுவர் சொன்ன அர்த்தம். இந்த குறள கருணாநிதி எப்படி மாத்தி வச்சிருப்பாருன்னா, "தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில்." தலையானவன், தலைவன், ஒரு லீடர் அப்படி மாத்தி விட்டாரா? இவரு வைரமுத்து. "பெரும்பொருளாகிய பேராளுமைகளின் அடியொற்றி நடக்க வேண்டும்." பெரும்பொருளாகிய பேராளுமைகளின் அடியொற்றி. பேராளுமைகள். இறைவன் அப்படின்னு இங்க சிங்கிள்ல போட்டிருக்கு. இவர் அப்படியே பேராளுமைகள். அப்பன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பெரியவர்கள், உங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய வழிய ஒற்றி நீங்க போங்க. அப்படியா போட்டிருக்காரு வள்ளுவர். அவர் இறைவன்ன்ற வார்த்தைய அங்க பயன்படுத்தியிருக்காரு. இறைவன், காட். இங்க அப்படியே மாத்தியாச்சு. அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னத, முன்னோர்கள், பேராளுமைகள், ஆளுமை கொண்டவர்கள், நம்ம ஊர்ல திறமையானவங்க, நம்ம ஊர்ல முன்னேறுனவங்க, அவங்கள நீங்க பின்பற்றுங்க. இந்த மாரி நெறைய இருக்கு உள்ள. நெக்ஸ்ட் 1062 இதுல அந்த பிச்சை எடுத்து வாழ்ற வாழ்க்கைய பத்தி பேசியிருப்பாங்க. இந்த உலகத்துல ஒருத்தர் பிச்சை எடுத்து தான் வாழணும் அப்படின்னா, இந்த உலகை படைத்த கடவுள், அவர போய் பிச்சை எடுக்கட்டும். அவர் செய்யட்டும் அத அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஒரு ஒரு கோவமா பேசியிருப்பாரு வள்ளுவர். "இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின்." பிச்சை எடுத்து தான் ஒருத்தர் வாழணும் அப்படின்னா, "பறந்து கெடுக, உலகு ஏற்றியான்."
உலகை இயற்றியவன். இந்த உலகை படைத்தவன் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே. இது வந்து ரொம்ப வெளிப்படையான விஷயங்கள். இதுக்கு கலைஞர் என்ன தெரியுமா போட்டிருப்பாரு? இந்த உலகத்தை படைத்தவனாக சொல்லப்படுபவன். எப்படி? இந்த உலகத்தை படைத்தவனாக சொல்லப்படுறவன். அகைன் இங்க திருப்பியும் அடி வாங்குறது யாருன்னா, அந்த ஒரு அப்சல்யூட் நேச்சர் ஆஃப் காட். அத போட்டு தள்ளிட்டாங்க. இந்த விஷயத்துக்கு ஐயா, வரதராசனார். அந்த ஐயா ரொம்ப அழகா பேசியிருப்பாரு. உலகத்தை படைத்தவன் உலகில் சிலர் இறந்தும் உயிர் வாழுமாறு ஏற்படுத்தியிருந்தால், அவன் இறப்பவரைப் போல எங்கும் அலைந்து கெடுவானாக. அந்த பிச்சை எடுத்து வாழ்றவங்க மாரி கடவுள் போகட்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இதுக்கு நம்ம வைரமுத்து. பிச்சை எடுத்தே பிழைக்க வேண்டிய நிலைக்கு இந்த உலகத்தை உண்டாக்கியவனாக கருதப்படுகிறவன் எவன்? அவன் எவனாயிருந்தாலும் எப்படி? அவன் எவனாயிருந்தாலும் இந்த உலகத்தை உண்டாக்கியவனாக கருதப்படுறவன் எவன்? அப்படியே அவருடைய மாஸ்டர் இருக்கார் இல்லையா? படைத்தவனாக சொல்லப்படுறவன்னு இவரு கலைஞர் எழுதி வச்சாரு. அவன் எவன்டா அவன்? யார் அவன்? என்ன சொல்றது? இப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து 18 இதுல என்னன்னா, மழை அப்படின்ற ஒரு விஷயம் பொய்த்துருச்சு அப்படின்னா, மழை பெய்யலன்னா, நம்ம வானம் இருக்கு. கடவுளுக்கு வானத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற கடவுள்கள். அவங்களுக்கு நம்ம செய்ற அந்த பூஜைகள், அதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லி இவரு பேசியிருப்பாரு. வள்ளுவர் பேசியிருப்பாரு. அது கலைஞர் பாருங்களேன். வானமே பொய்த்து விடும்போது, அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாக சொல்லப்படுறவங்களுக்கு விழாக்கள் ஏது? வானத்தில் வாழ்வதாக சொல்லப்படுறவங்க. எப்படி? அதே ஃபார்முலா. அடுத்து இங்க இவரு வைரமுத்து. "வானம் பெய்யாது வறண்டு விடில், வான்புகழ் கொண்டு மறைந்தவர்களுக்கு வழிபாடும் இல்லை." வான்புகழ் கொண்டு மறைந்தவர்களாம். வள்ளுவர் சொல்றாரு, வானத்தில வாழ்றவங்களுக்கு. அவங்க யாரு? தே ஆர் காட்ஸ். அங்க தான் வானோர்கள் அப்படின்ற அந்த ஒரு ப்ளூரல் சென்ஸ் இருக்குமா? இப்படி சொன்னா இவரு, வான்புகழ் கொண்டு மறைந்தவர்கள். அப்பன்னா யாரு? அகைன் கடவுள்கள அப்படியே ஹியூமனைஸ் பண்ணியாச்சு. வான்புகழ் கொண்டு மறைந்தவர்கள். யாரு? நம்ம முன்னோர்கள். மனுஷனா வாழ்ந்தவங்க. அப்ப எங்கெல்லாம் கடவுள் இருக்காரோ, எங்கெல்லாம் கடவுள்கள் இருக்காங்களோ, இல்லங்க அவங்கலாம் வான்புகழ் கொண்டு மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள். மறைந்தவர்கள். அப்படின்னு மாத்தி விட்டாரா? அடுத்து வள்ளுவர் ஒரு டீப்பான ஒரு தியாலஜிக்கல் பாயிண்ட் ஒண்ணு சொல்லுவாரு. குறள் 358 பிறப்பு என்னும் பேதமை நீங்க, சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. கவனிங்க. பிறப்பு என்னும் பேதமைன்னு சொல்றாரு. பிறப்ப எப்படி அவரு பேதமைன்னு சொல்லலாம்? பேதமைன்னா ஒரு முட்டாள்தனம். மனிதர்களாக நம்ம பிறக்கிற இந்த பிறப்பு இருக்குல்ல, இந்த இந்த ஒரு பீயிங், இந்த ஒரு பிறப்பு, அத பேதமைன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? பிறப்பு என்னும் பேதமை நீங்க, அந்த பேதமைய நம்ம நீக்கணும். நீக்கணும்னு சொல்றாரு. சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. நம்ம இதுக்கு பதிலா அந்த சிறப்பு அப்படின்ற அந்த ஒரு செம்பொருள், நம்ம அத காண்பது அறிவுன்னு சொல்றாரா? இப்போ பிறப்ப வந்து எதுக்கு இவங்க பேதமைன்னு சொல்றாரு இவரு? அத யோசிங்க. ஆக்சுவலி இந்து மதத்தில மனித வாழ்க்கையில 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே. இதுக்கு பேரு வந்து திஸ் இஸ் கால்ட் புருஷர்த்தா. ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து தர்மம், அர்த்தம், காமம், அடுத்து மோக்ஷம். ஓகே. இந்த ஒரு 4 ஃபேஸஸ் இருக்கும். இதுல கடைசி ஃபேஸ் வந்து மோக்ஷம். ஓகே. இந்த மோக்ஷம் ஒருத்தர் எப்படி இல்ல எப்போ அடைவாங்க அப்டின்னா, இந்த பிறப்பு அண்ட் மறுபிறப்பு. பர்த் அண்ட் ரீபர்த் இந்த விஷயத்திலிருந்து அவங்க விடுதல பெறும்போது, இவங்க விடுதல பெற்று இந்த திருப்பி, 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 திருப்பி இந்த பிறக்கிற இந்த பிறவிகள் இருக்குல்ல, இன்னைக்கு மனுஷனா பிறந்திருப்பாங்க, நாளைக்கு வேற ஒரு பிறவியா பிறப்பாங்க. அப்டின்ற இந்த ஒரு நம்பிக்கை, இதனுடைய அல்டிமேட் தான் வந்து மோக்ஷம். இந்த பிறவிகள், இந்த மறுபிறவி அப்டின்ற இந்த ஒரு சைக்கிள்ல இருந்து நம்ம விடுதல பெற்று, நம்ம ஒரு லிபரேஷன் ஒரு ஒரு விடுதலை, ஒரு மோக்ஷம் அடையிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல் அப்டின்றது இந்து மதத்தினுடைய ஒரு நம்பிக்கை. வள்ளுவர் இப்ப என்ன சொல்றாரு? பிறவி என்னும் பேதமை. இந்த திருப்பி, திருப்பி பிறந்துட்டே இருக்கிற இந்த ஒரு விஷயத்திலிருந்து, இந்த ஒரு பேதமையிலிருந்து நம்ம விடுதலை பெறணும்னா, சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. 358வது குறள். ஓகே. இதுக்கு கருணாநிதி என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த பிறப்பு எனக் கூறப்படும் அறியாமையை போக்கி அவர் இப்ப எப்படி வராரு பாருங்க. அடுத்த பிறப்பு அப்படின்னு கூறப்படுறதே ஒரு அறியாமை. அந்த அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமை ஆகும். இவரு இந்த பேசேஜ இப்ப எப்படி மாத்திட்டாருன்னா, அடுத்த பிறப்பு நீங்க நம்புறீங்கல்ல, அதுதான் பேதமை. அந்த பேதமைய விட்டு நீங்க வெளிய வாங்க அப்படின்ற மாரி வள்ளுவர் சொன்னாருன்னு இவரு எழுதி வச்சிருக்காரு. வைரமுத்து.
அவர் பாருங்க, "பிறப்பிலேயே தோன்றும் அறியாமையை நீக்கும்." எனக்கு சிரிப்பு தான் வரும். என்ன சொல்றது? பிறப்பிலிருந்தே தோன்றும் அறியாமை. பிறக்கும்போது ஒருத்தனுக்கு ஒரு அறியாமை இருக்கும். நம்ம படிச்சிருக்க மாட்டோம். நமக்கு அறிவு இருக்காது. அந்த அறியாமையை நீக்கிறதுக்கு நம்ம சிறப்பானதும், செம்மையானதுமான பொருளை தேர்ந்து தெளிவதே அறிவாகும். ஆனா, ஐயா வள்ளுவர் சொல்றாரு, "பிறப்பு என்னும் பேதைமை." பிறப்பு அப்படின்ற ஒரு பேதைமை. அவரு பிறப்ப தான் அங்க டார்கெட் பண்றாரு. இவங்க பிறப்பிலிருந்தே தோன்றும் அறியாமை. இவரு கருணாநிதி, அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமை. அப்ப வள்ளுவருடைய கருத்துக்கு இவங்க சொல்ற விளக்கம் அப்படின்றது டைரக்ட்லி ஆப்போசிட். இதான் திராவிடம். இவங்க பண்ற வேல பார்த்தீங்கன்னா, நீங்க நாத்திகம் பேசுங்க. நாத்திகம் பேசுங்க. உங்களுடைய கருத்த கண்டிப்பா பேசலாம். ஆனா, ஒருத்தர் எழுதி வச்ச ஒரு விஷயத்த, அவர் நம்புன ஒரு விஷயத்த, அவர் செத்து இத்தன வருஷத்துக்கு அப்புறம், அவர் எழுதின ஒரு விஷயத்த உங்க வசதிக்கு நீங்க மாத்துனீங்கன்னா, நீங்க வள்ளுவரை திருப்பி தோண்டி நீங்க அவர புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மனுஷன நிம்மதியா விடுங்க. உங்க நம்பிக்கைய நீங்க பரப்பலாம். அதுல நோ ப்ராப்ளம். ஆனா, ஒருத்தர் எழுதி வச்சு, அவர் நம்புன ஒரு விஷயத்த, மக்களுக்கு அவர் கடத்தணும்னு சொல்லி பண்ண ஒரு விஷயத்த, இப்படி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப தப்பு. வள்ளுவர் பேசின பல விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தும். ஆனா, வள்ளுவருக்குன்னு ஒரு மதம் இருந்திருக்கு. அவருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அவருக்குன்னு ஒரு ஒரு வாழ்வியல் நெறி ஒண்ணு இருந்திருக்கு. அவர் நம்புன விஷயம் அப்படின்றது அவருடைய பெர்சனல் ஃபெய்த். அத அவரு பேசி வச்சிருக்காரு. நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? யூ ஆர் டீசானிடைசிங் வள்ளுவர். அவர அவருடைய ஆன்மாவ நீங்க பிடுங்கி போடுறீங்க. அடுத்து குறள் 25. "ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உளார் கோமான் இந்திரனே சாலும் கரி" அப்படின்ற இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு குறள் தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவரு பரிமேலழகர் எழுதியிருப்பாரு. ஐந்தவித்தான் ஆற்றல்னா, 5 புலன்களையும் அடக்கியவனுடைய பவர் அப்படின்றது, அகல் விசும்புளார் கோமான் அப்டின்னா, இதுக்கு இந்திரனே சாலும் கரி அப்டின்னா, அகன்ற வானத்துள்ளார். வானத்துல உள்ளவங்களுடைய இறைவனாகிய இந்திரனே அமையும் சான்று. இந்திரன் தான் இதுக்கு சான்று அப்டின்னு சொல்லி ஐயா பேசியிருப்பாரு. பரிமேலழகர். இப்ப இதுக்கு நம்ம வைரமுத்து. அவர் என்ன உரை, அந்த உரைய பாருங்க. பயங்கர காமெடியா இருக்கும். "ஐம்புலன்களை அடக்கி ஆள்வாரே பெரும்புகழ் பெறுவார்கள்." சரி. அடக்க முடியாதோர் அப்புகழ் அடைய மாட்டார்கள். சரி. விண்ணுலகத்தான் என்று கருதப்படும் வந்துருச்சா? கருதப்படும் இந்திரனின் கற்பனை கதையே கற்பனை கதையே இக்கூற்றுக்கு சான்றாகும். இப்ப இந்திரன் உண்மையா? பொய்யா? இந்திரன் கற்பனையா? நிஜமா? இத பத்தி வள்ளுவர் பேசியிருந்தா பரவால்ல. வள்ளுவர் பேசும்போது இந்திரன் ஒரு கற்பனை கதை. கற்பனை கதையா இருக்கலாம். அப்பல்லாம் பேசியிருந்தா நீங்க நீங்க சொல்லலாம். இவரு கருதப்படும் அப்படின்ற வார்த்தையவும் தாண்டி, இந்திரனின் கற்பனை கதையே இக்கூற்றுக்கு சான்றாகும். நான் என்ன சொல்றது? கற்பனை கதையாம். இருந்துட்டு போட்டும் பிரச்சனை இல்ல. ஆனா, கற்பனை கதைன்னு வள்ளுவர் சொன்னாரான்னா, இல்ல. வள்ளுவர் இந்திரன் அப்படின்றவர் அகல் விசும்புளார் கோமான்னு சொல்றாரு. கோமான்னா யாரு? தலைவன். ஓகே. கோமான் இந்திரன்னு சொல்றாரா? அப்போ ஒரு ஒரு வானுலகம். அதுக்கு தலைவனாக இருக்கிற இந்திரன் அப்படின்னு அகைன் இன் அன் அப்சல்யூட் சென்ஸ். ஒரு ஒரு அப்சல்யூட் சென்ஸ்ல இவரு சொல்லியிருந்தா, இவரு என்று கருதப்படும் கற்பனை கதை. எப்படி? அழகா உள்ள கொண்டு வந்து பேசியாச்சா? அவருடைய கருத்துக்கள உள்ள கொண்டு வந்து சொருகியாச்சு. அப்போ இத நீங்க படிக்கும்போது, ஒரு வேள யாராவது வாங்கி படிச்சீங்கன்னா, படிக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். படிச்சீங்கன்னா, நீங்க படிக்கிறது வள்ளுவர் இல்ல, வைரமுத்து அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது வள்ளுவருடைய மறை, வைரமுத்து உரை கிடையாது. வைரமுத்து மறை, வைரமுத்து உரை. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து குறள் 50. அந்த 50த் குறள்ல வள்ளுவர் என்ன பேசியிருப்பார்ன்னா, "வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும்." வார்த்தைய கவனிங்க. வான் உறையும் தெய்வத்துள். வான் உறையும்னா? உறையும்னா அங்கே தங்கியிருக்கும். வானத்தில் தங்கியிருக்கும். வானுலகை சேர்ந்த தெய்வத்துள் தெய்வம். ஓகே. வான் உறையும் தெய்வம். ஓகே. இதுக்கு வைரமுத்து, "வாழ வேண்டிய அறநெறியில் அருங்குணங்களால் வாழ்ந்து காட்டும் ஒருவன் வானளவு புகழாம்." யாருக்கு? மனிதர்களுக்கு. வானளவு வானம் உயரத்துக்கு புகழ் கொண்டவங்க வரிசையில இவன் வைக்கப்படுவான். வான் உறையும் அப்படின்ற வார்த்தை இருக்கு.
தெய்வம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஹூ இஸ் தெய்வம்? நீங்க வெளிப்படையா தெய்வம்னு போட்டிருந்தா கூட இவங்களுக்கு அத போட எங்க மனசு வரல. இப்போ கூற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. கூற்றம்னா யமன்னு அர்த்தம். வள்ளுவருடைய மொழியில. சரி அப்படி ஏதாவது போட்டிருந்தா கூட நீங்க மாத்தியிருக்கலாம். இங்க வெளிப்படையா தெய்வம்னு போட்டிருக்கு. இவரு வானம் உயரத்துக்கு புகழ் கொண்டவங்கன்னு சொல்லி அழகா மாத்தி விட்டாரு. அடுத்து குறள் 1023. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு. அப்பன்னா என்ன? குடி செய்வல்னா என்னுடைய குடியை, என்னுடைய இனத்தை நான் முன்னேற்ற போறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா, தெய்வம் மடிதற்று தான் முந்தூறும். தெய்வம். ஓகே. இப்ப கடவுள் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி என்னுடைய குடியை, என்னுடைய மக்கள நான் முன்னேற்றம்னு சொல்லி ஒருத்தன் கிளம்பி வந்தான்னா, கடவுள் அவனுக்கு முன்னால அவர் வேட்டிய மடிச்சு கட்டி இங்க வந்து நிப்பாரு. எதுக்கு? அவனுக்கு துணையாக அப்படின்றது இந்த குறளுடைய அர்த்தம். ரைட். இதுக்கு இவரு, "என் குடியை மேலும் செம்மை செய்வேன்" என்று உறுதி பூண்டு உழைக்கும் ஒருவனுக்கு, தெய்வ வலிமை என்று சொல்லப்படும் இயற்கையும் கூட. எப்படியா? அவர் கடவுள், இறைவன் அப்படின்னு சொல்லி கிளியரா மென்ஷன் பண்றாரு. இவரு தெய்வ வலிமை என்று சொல்லப்படும் ஒண்ணு, இயற்கையும் கூட. இயற்கை உங்களுக்கு உதவி செய்யும்னு வள்ளுவர் சொன்னாரா? இவர் கருணாநிதி. தெய்வச் செயல் எனக் கூறப்படும் இயற்கையின் ஆற்றல் கூட. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆக்சுவலி ஒரு டெக்ஸ்ட்ட வந்து நீங்க நீங்க பில்ட் பண்ணும்போது, இதான் ஸ்காலர்ஷிப். நான் பேசியிருப்பேன் இத பத்தி என்னுடைய எக்ஸ் போஸ்ட்ல. ஒரு விஷயத்த நீங்க வந்து பில்ட் பண்ணி கொண்டு வரீங்கன்னா, 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் வள்ளுவர் பேசின விஷயத்த நீங்க இன்னைக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னால உங்களுக்கு முன்னால வள்ளுவருக்கு உரை எழுதினவங்கலாம் யாரு? அவங்களுடைய பாயிண்ட்ஸ்லாம் என்ன? அவங்க அத எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு நீங்க கவனிக்கணும். ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா, மூவா இருக்காரு, பரிமேலழகர் இருக்காரு, சாலமன் பாப்பையா இருக்காரு, அண்ட் கலைஞர் இருக்காரு. ஓகே. இந்த மாரி பல பேர் உண்டு. இவங்க முக்கியமானவங்க. கலைஞர் நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி இவங்க உரை எழுதி வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இத வச்சு நீங்க ஒரு உரை எழுதுறீங்கன்னா, நீங்க 4 பேரையும் கம்பேர் பண்ணணும். 4ன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுவரைக்கும் யாரெல்லாம் உரை எழுதியிருக்காங்களோ, அத நீங்க வச்சு, அத நீங்க பேரலலா வச்சு, நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணணும். ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வைரமுத்து, நேரா கலைஞருடைய உரைய மட்டும் எடுத்து வச்சு, அத அப்படியே கொஞ்சம் மாத்தி எழுதி வச்சிருக்காருன்னா எனக்கு தோணுது. ஏன்னா ஏன்னா கலைஞர் பேசின அந்த நாத்திகம், அந்த கடவுள் மறுப்பு, கடவுள் எதிர்ப்பு எல்லாம் உள்ள இருக்கு. அப்படியே வார்த்தை மாறாம இருக்கு. அப்போ வைரமுத்து எழுதி வச்ச இந்த உரையில எல்லாம் வேஸ்ட்டான்னு கேட்டா அப்படி கிடையாது. யூஸ்ஃபுல்லா பல விஷயங்கள் உண்டு. அதுக்கு நீங்க லாஸ்ட்டா வரணும். காமத்துப்பால் அங்க வரணும். காமத்துப்பால்ல பார்த்தீங்கன்னா, அத பல பேர் இன்பத்துப்பால்ன்னு சொல்றாங்க. ஓகே வச்சுக்கலாம். காமத்துப்பால், இன்பத்துப்பால் வாட்டெவர். ஓகே. இப்போ இந்த 3 செக்ஷன் இருக்கு இல்லையா? இங்க நீங்க வந்தீங்கன்னா, நம்ம ஆளு வைரமுத்து உள்ள புகுந்து புகுந்து எழுதியிருப்பாரு. பல விஷயங்கள நல்லா அப்படியே நுணுக்கமா உரைய அப்படியே எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அறத்துப்பால்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குறள் இருக்கும். அதுக்கு இவருடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 4 லைன் இருக்கும். அதிகபட்சம் 4 லைன். ஓகே. 4 லைன், 4 லைன். ஆனா, நீங்க இந்த லாஸ்ட் செக்ஷன் காமத்துப்பால் வந்தீங்கன்னா, நீங்க பாருங்க, ஒவ்வொரு குறளுக்குமே 5 லைன் இருக்கும் விளக்கம். 5 லைன், 6 லைன் இங்க பாருங்களேன். 2, 4, 6 லைன்ஸ். ஓகே. அப்படியே விவரமா எழுதி வச்சிருப்பாரு. நான் ஒரு குறள் சொல்றேன். 1085. ஓகே. 1085ல வள்ளுவர் வள்ளுவர் வந்து ஒரு துறவின்னு நீங்க சொன்னாலும், நான் அத ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அவரு துறவி தான். ஆனா, அவருடைய அந்த எராட்டிக் சென்ஸ் இருக்குல்ல, அவர மாதிரி யாரும் எழுதவே முடியாது. முக்கியமா நம்ம ஊர்ல அறத்துப்பால் படிப்பாங்க, பொருட்பால் படிப்பாங்க. ஆனா, அந்த இன்பத்துப்பால உட்டுருவாங்க. நான் சொல்றேன் நீங்க படிக்கணும். எல்லாரும் படிக்கணும். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு லாங்குவேஜ். அத இன்னும் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் இன்னைக்கு நம்மளுடைய மாடர்ன் ஆடியன்ஸ்க்கே ஆபாசமா தெரியும். ஆனா, இது ஒரு கவித்துவமான ஒரு பொயட்டிக் லாங்குவேஜ். ஓகே. நீங்க ஒவ்வொருத்தரும் படிக்கணும். ஸ்கூல் டைம்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா, நான் ஒரு அடல்ட் ஆயி இத படிக்கும்போது, எப்படி இந்த மாரிலாம் யோசிச்சாரு? அவ்ளோ ஓப்பனா இருக்கும். அந்த அந்த பெண்ணுடைய மார்பு எப்படி இருக்கு? அந்த பெண்ணுடைய கண்கள் எப்படி இருக்கு? அந்த பெண்ணுடைய இன்னும் கொஞ்சம் டீப்பரா பேசியிருப்பாப்ல. இப்ப இது 1085 இதுல
ஒரு குறள். இதுல அவர் என்ன பேசியிருப்பாருன்னா, அந்த பெண்ணுடைய கண்ண பத்தி பேசியிருப்பாரு. அவ கண்ண வந்து வர்ணிச்சிருப்பாரு. "கூற்றமோ, கண்ணோ, பிணையோ, மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து" அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இதுக்கு ஐயா மூவா அவர் என்ன பேசியிருக்காருன்னா, "யமனோ, கண்ணோ, பெண்மானோ, இந்த இளம் பெண்ணின் பார்வை இந்த மூன்றன் தன்மையும் உடையதாக இருக்கிறது" அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இந்த பெண்ணோட கண்ணு ஒரு யமன் மாரி இருக்கு. ஒரு பெண்மான் மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய பார்வைய பத்தி அவ்வளவு ரசிச்சு பேசியிருப்பாரு வள்ளுவர். இதுக்கு இவரு வைரமுத்து. அத பாருங்க. "கொலை தொழில் செய்வதால் இவள் கண்கள் என்ன கூற்றமோ" என்னவாம்? கொலை தொழிலாம். இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஆக்சுவலி. கொலை தொழில். கூற்றம்னா யமன் ஓகேவா? யமன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இவரு. கொலை தொழில். ஒரு ஒரு அசாசின். ஓகே. இவளுடைய பார்வை கொலை தொழில் செய்யுதாம். என்ன அசாசினேட் பண்ணுது. ரொம்ப அழகா இருக்கும் ஆக்சுவலி. இது பிடிக்கும் எனக்கு. இவர் எழுதின குறள்ல இத நான் ரசிச்சு படிச்சேன் ஆக்சுவலி. அழகா பண்ணியிருப்பாரு. "கொலை தொழில் செய்வதால் இவள் கண்கள் என்ன கூற்றமோ, என் கண்ணிரண்டை கவ்வுவதால் இது கண்ணோ." அதெல்லாம் பயங்கரம். இவர வந்து அடிச்சுக்கவே முடியாதுல்ல. "என் கண்ணிரண்டை கவ்வுவதால்." இது வந்து இவரு நம்ம ஐயாவே எழுதல. வள்ளுவரே எழுதல. கூற்றமோ, கண்ணோ அவ்வளதான். இவரு "என் கண்ணிரண்டை கவ்வுவதால் இது கண்ணோ, இவள் பார்வை இந்த மூன்றில் ஒன்றோ, மூன்றுமோ." பயங்கரமா போட்டிருப்பாரா? இந்த இந்த விஷயம் இருக்குல்ல. இந்த காமத்துப்பால் அப்படின்ற இந்த ஒரு செக்ஷன இவர மாதிரி யாரும் எழுத முடியாது. ஐ மீன் வைரமுத்து. நீங்க படிங்க. இந்த புக்க நீங்க வாங்காதீங்கன்னு நான் சொன்னேன். இப்ப சொல்றேன். வாங்கிருங்க. வாங்கி படிங்க. அழகா இருக்கும். பயங்கரமா போட்டிருப்பாரு. அடுத்து இன்னொரு குறள் படிக்கலாம். 1268 இதுல என்னன்னா, "வினை கலந்து வென்று ஈக வேந்தன், மனை கலந்து மாலை அயர்க்கம் விருந்து." என்னன்னா, ஒரு ஒரு மன்னர் இருக்காரு. மன்னர்கிட்ட இவங்க சொல்றாங்க. அந்த பெண் சொல்றாங்க, "மன்னா, நீ போயிட்டு உன் வேலைய ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு வா. உன் வேலைய முடிச்சுட்டு வந்து, சாயங்காலம் ஈவ்னிங் நம்ம வீட்ல நம்ம விருந்து வைக்கலாம்." விருந்துனா இது வேற விருந்து. ஓகே. "வினை கலந்து வென்று ஈக வேந்தன், மனை கலந்து மனையில கலந்து, வீட்ல கலந்து நம்ம ஒரு விருந்து பண்ணலாம்ன்னு" சொல்லி வள்ளுவர் பண்ணி வச்சிருக்காரா? அதுக்கு இவரு வைரமுத்து, "மன்னா, நீ வினை முடிக்க வேண்டும். கரெக்ட்டு. வெற்றி பெற்று எமக்கு விடை தர வேண்டும். சரி. மாலைக்குள் சென்று மணயாளைக் காண வேண்டும். காம கலவி இன்பத்தை ஆசை தீர துய்த்து அயர வேண்டும்." எப்படி? காம கலவி இன்பத்தை ஆசை தீர துய்க்கணுமாம். அவரு விருந்துன்னு போட்டு முடிச்சுட்டாரு. இவரு ஆசை தீர, காம கலவி, இன்பம் துய்த்து அயர வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7 வேர்ட்ஸ். அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா, அதிகாரம் 126 இதுல 1251 இருந்து 51, 52, 53, 54, 55 இந்த 5 குறள்லயும் பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் வந்து காமம், காமம், காமக் கனிச்சி உடைக்கும், காமம் என ஒன்றோ, காமத்தை யானோ, யானோ என் காமம், காம நோய் இப்படிலாம் பேசியிருப்பாரு. ஓகே. இவரு வைரமுத்து இந்த 5 குறள்லயும் இந்த காமம் அப்படின்ற வார்த்தைய விடாம அப்படியே வந்து எழுதி வச்சிருப்பாரு. ஓகே. எந்த வைரமுத்து எங்கெல்லாம் கடவுள் இருக்கோ, அங்கெல்லாம் கடவுள் என்று நம்பப்படும், கடவுள் என்ற கற்பனை கதை அப்படிலாம் பேசி வச்சாரோ, அதே வைரமுத்து இங்க அப்படியே இத மட்டும் கரெக்ட்டா எழுதி வச்சிருப்பாப்ல. அடுத்து இன்னொன்னு 1274 இதுல "முகைமொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை, நகைமொக்குள் உள்ளது ஒன்று உண்டு." இதுக்கு இவரு பாப்பையா அவரு போட்டிருப்பாரு. "மலராத அரும்புக்குள் நறுமணம் அடங்கியிருப்பது போலத்தான்." ஒரு பூ வந்து பூக்கல. அதுக்குள்ள ஒரு மனம் இருக்கும்ல. அந்த மனத்த போல ஒரு பெண்ணின் புன்னகை என்ற அரும்புக்குள், அந்த பெண்ணுடைய அந்த அந்த ஒரு ஸ்மைல்ல அவளுடைய காதலனை பற்றிய நினைவும் நிரம்பி இருக்கிறதுன்னு சொல்லி பாப்பையா போட்டிருப்பாரு. வைரமுத்து. "மொட்டினை போன்றவள் இந்த முத்தழகி, மொட்டுக்குள்ளே படிந்திருக்கும் மனம் நாசியை முற்றிலும் சேராது. பட்டும் படாமல் அது வீசும். இந்த பேதையின் மலராத உதடுகளுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கும் சிரிப்பிலும் ஒரு குறிப்பு உண்டு. ஆனால் அது அறிவுக்கு எட்டாது." எப்படி? "மொட்டினை போன்றவள் இந்த முத்தழகி." இதெல்லாம் வள்ளுவரே சொல்லல. ஓகே.
அவரு "முகைமொக்குள் உள்ளது நாற்றம் போல்." நாற்றம்னா ஸ்மெல். ஓகே. இது ஒரு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான பேட் ஸ்மெல் கிடையாது. ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஓகே. நாற்றம் போல் அப்படின்னு இவரு பேசியிருப்பாரு. முகைமொக்குள் ஒரு பூவுடைய மொட்டுக்குள் இருக்கும் ஒரு 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 ஃப்ராக்ரன்ஸ். இவரு "மொட்டினை போன்றவள் இந்த முத்தழகி." அழகா பண்ணியிருப்பாரு. வள்ளுவரே இங்க பயங்கரமா எழுதி வச்சிருப்பாரு உள்ள. எராட்டிக்கா இருக்கும். இவரு வைரமுத்து. அவரும் சேர்ந்து அவருடைய கிரியேட்டிவிட்டி அதையும் உள்ள சேர்த்து விட்டு பயங்கரமா பண்ணி விட்டுருப்பாப்ல. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நெறைய சொல்லலாம். நான் முடிச்சுக்கிறேன். அப்போ இந்த மாரி நெறைய விஷயங்கள். உள்ள வந்து எங்கெல்லாம் கடவுள் இருக்கோ, எங்கெல்லாம் மதம் சார்ந்து இருக்கோ, எங்கெல்லாம் முக்கியமா இந்து மதம் சார்ந்து பேசப்படுற அந்த காட்ஸ் அவங்களுடைய பெயர்லாம் உள்ள உண்டு. இவரு அத அப்படியே அழகா கடந்து போயிருப்பாரு. அப்போ ஒரு உரை அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு 1000 வருஷம் இல்ல 2000 இயர்ஸ் முன்னால உள்ள ஒரு டெக்ஸ்ட்ட நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சு நம்ம பேசுறோம்னா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஆடியன்ஸ்க்கு அது எப்படி போய் சேரணும் அப்படின்னா, நீங்க ஒரிஜினல் மீனிங்க நீங்க மாத்தக்கூடாது எப்பவுமே. ஓகே. அந்த மீனிங்க மாத்தாம, அந்த டெக்ஸ்ட்ட போட்டு கீழ நீங்க வந்து நோட்ஸ் தரலாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரிஜினல் ஆத்தர் இருக்கார்ல, அவர நம்ம மதிக்கிறோம். குறள் 892 "பெரியாரை பேணாது ஒழுகின், பெரியாரால் பேரா இடும்பை தரும்." இப்ப நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு, பெரியாரை பேணாதுன்னா, இவரு ஈவேரா. "இந்த ஈவேராவை பேணாது ஒழுகின், பெரியாரால் ஈவேராவால் பேரா இடும்பை தரும்." பெரியார மட்டும் நீ தப்பா பேசுன, அப்படிலாம் மாத்தி வச்சுருவாங்க. நீங்க பாருங்களேன், நடக்கும் கண்டிப்பா. அப்ப என்ன ஆகும்னா, அர்த்தமும் மாறி, பொருளும் மாறி, உள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு, பாருங்க பெரியார பத்தி வள்ளுவர் அப்பயே பேசி வச்சுட்டு போனார்லாம் இவங்க பேசுவாங்க. இவங்களுடைய நோக்கம் எனக்கு சந்தேகிக்கிறேன் நானு ஆக்சுவலி. ஏன்னா இவங்க உரை எழுதுறது எதுக்குன்னா, வள்ளுவரை அவங்களுடைய ஐடியாலஜிக்கு கொண்டு வந்து, அவங்களுடைய நம்பிக்கைக்கு அந்த பக்கம் இவர இழுத்து, இவர அவங்க ஆளா மாத்துற வேலைய இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வள்ளுவருக்கு செய்யும் உரை கிடையாது. இது அவருக்கு செய்ற துரோகம். நான் சொன்ன மாதிரி. எனக்கு உண்மையாவே இது பயமா இருக்கு. ஏன்னா இன்னொரு 50 வருஷம் கழிச்சு, பெரியாரை பேணாதுன்னா, இது பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பெரியாருன்றுவாங்க இவங்க. அப்போ இந்த மாரி டிஸ்டார்ஷன்ஸ் இந்த மாரி வரலாற்று சதிகள், இதெல்லாம் எப்ப மாறும்னா, மக்களாகிய நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். வள்ளுவர் என்றவர் யாரு? வள்ளுவர் அப்படின்றவர், அவருக்குன்னு ஒரு சில பிலீஃப் சிஸ்டம் உண்டு. இவங்க அத மாத்துறாங்க. முக்கியமா திராவிடன்ஸ். ஓகே. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வள்ளுவர இப்ப நம்ம வந்து காப்பாத்தணும், இவங்ககிட்ட இருந்து. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இன்னைக்கு வள்ளுவர ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஒவ்வொன்னா போவாங்க. அப்ப நம்மளுடைய இலக்கியம் அப்படின்றது முக்கியமா சங்க இலக்கியம் இந்த மாரி விஷயங்கள்லாம், அதுல கடவுள் சார்ந்த விஷயங்கள்லாம் உள்ள உண்டு. கண்டிப்பா உண்டு. கடவுள் சார்ந்து பேரே மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்ப நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு காலத்துக்கு அப்புறம் லிட்டரேச்சர் அப்படின்ற விஷயமே நாத்திகம் பேசுறதா மாறி போயிரும். வாட் இஸ் லிட்டரேச்சர்? நாத்திகம். அப்படியா? ஒரு இலக்கிய படைப்பை இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு வெப்பனைஸ் பண்றாங்க. அவங்களுடைய அரசியலுக்கு வெப்பனைஸ் பண்றாங்க. யார? வள்ளுவர. இந்த மாரி நம்ம சும்மா இருந்தோம் அப்டின்னா, நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே உங்கள தான் வார்ன் பண்ணணும். பிகாஸ் இப்டி ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த கடவுள் அப்டின்ற விஷயத்த வந்து அப்டியே நீக்குறாங்க. அப்டியே எடுத்து பிரிச்சு அப்டி போடுறாங்க. இது மிகப்பெரிய குற்றம். ஸோ மக்கள் இத பேசணும். நீங்க முதல்ல வள்ளுவர படிங்க ஃபர்ஸ்ட்டு. வள்ளுவர் அப்டின்றவர் ஒரு ஞானி. இந்த உலகம் கொள்ளாத ஒரு ஒரு ஞானி. ஒரு மகா ஞானி. ஓகே. நம்மளுடைய சொத்து இவரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இவர கொண்டாடுங்க. இவர படிங்க. நீங்க படிக்கணும். நம்ம படிக்கிறதும் இல்ல, நம்ம இத பார்க்கிறதும் இல்லன்னா, நம்ம இப்படியே விட்டோம்னா, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு, எல்லாமே திராவிடமா மாறியிருக்கும். அப்படிதான் மாத்தி விட்டுருப்பாங்க. "பார்த்தீங்களா, இதெல்லாம் திராவிட இலக்கியம்" அப்படின்ருவாங்க கடைசியா. ஸோ பீப்பிள் வேக் அப். நீங்க தான் பேசணும். நம்ம தான் பேசணும். பேசுங்க. நன்றி.